இன்சோம்னியா, நேத்திக்கு நைட்டு வரைக்கும் சுத்தமாக தூங்காம தானே இருக்கீங்க. அப்போ இந்த பதிவை பாருங்க. சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது, ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்கும், டேப்லெட்ஸ் எடுக்கிற போது தூக்கம் வர மாதிரி இருக்குது, ஆனாலும் அந்த தூங்கி எழுந்திரிச்சு அந்த டேப்லெட் போட்டு தூங்கி எழுந்திரிச்சா தூங்கின மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லை, மறுபடியும் ட்ரௌசியாகவே தான் இருந்துகிட்ருக்குறோம், நல்ல தூங்கி எழுந்திரிச்சு எனர்ஜெட்டிக்காக நேச்சுரலாக இருந்தால் எப்படி இருப்போமோ அப்படி இல்லவே இல்லை, நான் சுத்தமாக எனர்ஜியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு என்ன தான் தீர்வு? நேச்சுரலாக ஏதாவது தீர்வு இருக்குமா? என்ன தான் செய்யணும் இதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது. கண்டிப்பாக முழுசாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதும் புரியும். இப்போ இந்த தூக்கம் வரலைங்கிற ஒரு விஷயம் பல மாதங்களோ பல நாட்களாவோ பல வருஷங்களாவோ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சிலர் வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருப்பீங்க, மெடிசன் எடுக்கும்போது நான் தூக்கம் வர மாதிரி இருக்கும், அப்புறம் மெடிசன்ஸ் ஒரு நாளைக்கு எடுக்கலை அப்படின்னா கூட ரொம்ப தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்ருக்குறோம். எந்த மாதிரி நீங்கள் பேஷண்ட் ஆகிய நீங்கள் சொல்லக்கூடிய எந்த சிரமங்களும் வியாதி இல்லை. தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிறது வியாதி இல்லை, பசிக்க மாட்டேங்குதுங்கிறது வியாதி இல்லை, வலிக்குது, முழங்கால் வலிக்குது, தலை வலிக்குது, முடி கொட்டுது, இதில் எதுவுமே இன்னும் நிறைய உங்களோட சிம்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி பேஷண்ட் ஆகிய நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய எந்த விஷயமுமே வியாதி இல்லை, அது வியாதியோட அறிகுறி, சிம்டம்ஸ். நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம்? சிம்டம்ஸை ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அந்த சிம்டம்ஸ் உருவாகிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வைட்டல் ஆர்கன் ப்ராப்ளமில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டமாக தான் நம்ம அந்த நீங்கள் சொல்லக்கூடிய சிரமங்களை நம்ம பார்க்கணும். ஸோ சிம்டமை ட்ரீட் பண்ணணும், எஸ் அஃப்கோர்ஸ் அது உண்மைதான். ஆனால் அந்த சிம்டமை ட்ரீட் பண்ணணும்னா அது உருவாகிற காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தட் இஸ் ரூட் காஸை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களோட தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஃபியூ இயர்ஸ் பேக் நல்லா தானே தூங்கிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? டேப்லெட் போட்டால் கூட நல்லா தூங்கின மாதிரி இல்லையே, ஏன்னா உங்களோட கல்லீரல் பித்தப்பை அப்படிங்கிற 2 உறுப்பு தான் நமக்கு தூக்கத்தை கொடுக்குற விஷயம். இந்த 2 ஆர்கன்லேயும் ப்ராப்ளம் 100%. நல்லா கவனிங்க, கண்டிப்பாக உங்களோட இந்த 2 உறுப்பு சார்ந்த பிரச்சனை இப்போ இருக்கும். பல வருஷங்களாக தூக்கம் இல்லைன்னா இப்போவே உங்களோட பிரச்சனைகள் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஃபேட்டி லிவர், கால் ஸ்டோன்ஸ், சிம்டமேட்டிக்கலாக டைஜஷன் பிரச்சனை, ஏதாவது ஒரு சிம்டம் கண்டிப்பாக இருக்குங்க. இதுதான் உங்களை தூங்க விடாமல் வச்சுருக்கு. அப்போது கண்டிப்பாக அது உங்களை திரும்பி உங்களோட பிரச்சனைகள் என்னன்றதை கவனிக்க சொல்லுது உங்கள் பாடி. இது தூக்கம் வராத ஒரு நிலையை கொண்டு போகுது. ஸோ அட்லீஸ்ட் இப்போவாவது ஏன் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நேச்சுரலாக தூக்கம் வர்றதுக்கு அக்குபஞ்சர் சிறந்த தீர்வாக இருக்கும். ரூட் காஸை நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம், ட்ரை பண்ணி பாருங்கள்.